வணக்கம். பாரம்பரியமான முறையில் பஞ்சாமிர்தம் எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது வீட்டில் இருக்கிற சாமானை வச்சு உடனே செய்யக்கூடிய ஒரு பஞ்சாமிர்தம். சாமிக்கு நெய்வேத்தியம் படைக்கணும்னா ஒரு நொடியில் இது பண்ணி சாமிக்கு படைச்சிடலாம். ரொம்ப சீக்கிரமாக செய்யக்கூடியது. இதில் என்னென்ன பொருட்கள் இருக்குன்னா பால், தயிர், தேன், நெய், அப்புறம் இனிப்புக்கு தேவையான அளவுக்கு சர்க்கரை. இந்த 5ஐயும் ஒன்றா கலந்து இந்த பஞ்சாமிர்தம் செய்கிறாங்க. இதில் இருக்கிற 5 பொருளுமே உடம்புக்கு நல்லது தரக்கூடியது. கர்ப்பிணி பெண்களுக்கு குழந்தை நல்லபடியாக பிறக்கணும்னு இந்த பஞ்சாமிர்தத்தை கொடுப்பாங்க. இதில் நம்ம ஒரே ஒரு விஷயத்த மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதாவது தேனும் நெய்யும் கலக்கிற அளவு. ஆயுர்வேத முறைப்படி தேனும் நெய்யும் சம அளவில் கலக்கக்கூடாது. அது உடம்புக்கு பல கெடுதல்களை செய்யக்கூடியது. அதனால் தேன் 1 பங்கு எடுத்தால் நெய் 2 பங்கு எடுத்துக்கணும். இல்லை தேன் அரை பங்கு எடுத்துட்டு நெய் 2 பங்கு கூட எடுத்துக்கலாம். அதை சம அளவில் மட்டும் நம்ம கலக்கக்கூடாது. இதை மட்டும் நம்ம கவனத்தில் வச்சுக்கணும். மற்றபடி பாலோட தயிர், தேன், நெய், சர்க்கரை தேவையான கலந்தோன்னா நம்ம பஞ்சாமிர்தம் ரெடி ஆகிடும். இதை நம்ம உடனே சாப்பிடலாம். இது ரொம்ப சுவையானதும் கூட. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் இந்த பஞ்சாமிர்தத்தை பண்ணி பாருங்கள். நன்றி.